இந்த வீடியோவில் டிஆர்பி சிலபஸ் கீழே வர பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் கீழே வர டேட்டா மாடல், தட் இஸ் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங்கோட சிலபஸ், என்னென்ன டாபிக்ஸ் அது கீழே வருது அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோலே போட்டிருக்கேன். இன்டகிரேஷன் ஆஃப் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முன்னாடி வீடியோவில் இருக்கும், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அந்த டேட்டா மாடல்ஸ், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், அட்ரிபியூட், சிங்கிள், காம்போசிட், மல்டி வேல்யூட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் கமாண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். இதெல்லாமே தெரிஞ்சுட்டு அப்புறமா நம்ம இந்த அப்ளிகேஷன் ஏரியாஸ் பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னா என்ன? இது வந்து ஓவரால் ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக சொல்கிறது தான் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். உள்ளே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து டேட்டா பேஸில் வந்து எப்படி அந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, எப்படி நம்ம வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட ஒரு ப்ளூ பிரிண்ட்டு தான் வந்து இந்த இஆர் மாடல், தட் இஸ் டேட்டா மாடல் சொல்கிறது. என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் எல்லாமே சேம் தான். ஸோ வந்து மெயின் காம்போனன்ட்ஸ், இந்த இஆர் மாடலில் வந்து மெயின் காம்போனன்ட்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எப்படி வந்து அது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இஆர் மாடலோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வச்சு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இஆர் டயக்ராமில் வந்து 3 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா என்டிட்டி, தென் ஆட்ரிபியூட்ஸ், ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் என்டிட்டியும் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரிலேஷன்ஷிப் வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன், பிகாஸ் எல்லாமே ஒரே வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது வேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் அதே ஸ்ப்ளிட் பண்ணி 2 வீடியோவாக போடுறேன். என்டிட்டியும் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி இதில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்டிட்டினா என்ன? என்டிட்டிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் காம்போனண்ட். ஒரு டேட்டாவோட காம்போனண்ட்டை தான் நம்ம வந்து என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்டிட்டி வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இஆர் டயக்ராமில் இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிள் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்டிட்டி ரெக்டாங்கிளில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இஆர் டயக்ராம் பார்த்தாலே ரெக்டாங்கிள் அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு என்டிட்டி அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு என்டிட்டியை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் அதை வந்து ரெக்டாங்கிளில் தான் நம்ம வந்து போடணும். ஸோ அந்த என்டிட்டி செட்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் என்டிட்டி, இன்னொன்று வீக் என்டிட்டி. ஸோ ஸ்ட்ராங் என்டிட்டினா என்ன? என்டிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அதில் சம் எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு என்டிட்டி, ஒரு மேனேஜர்னால் அவங்க ஒரு என்டிட்டி, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்கன்னா அது ஒரு என்டிட்டி. ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டால் ஸ்டாஃப்ஸ் ஒரு என்டிட்டி, ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி, பிரின்சிபல் ஒரு என்டிட்டி, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்டிட்டியில் ஸ்ட்ராங் என்டிட்டி, வீக் என்டிட்டின்னு அதை வந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எதை வச்சு நம்ம ரெண்டையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், வேறு ஸ்ட்ராங் என்டிட்டி இது, வீக் என்டிட்டி எது அப்படின்ட்டு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா எதை வச்சுன்னா பேஸ்ட் ஆன் த யூனிக் கீ. அதில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ப்ரைமரி கீயை வச்சு தான் நம்ம வந்து அது ஸ்ட்ராங் என்டிட்டியா வீக் என்டிட்டியா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு என்டிட்டியை வந்து நம்ம ஒரு ப்ரைமரி கீ வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு, அதை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதான் ப்ரைமரி கீ வந்து ஒரு என்டிட்டிக்கு எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் அ ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ வீக் என்டிட்டி அப்படின்னா தட் கான்ட் பி யூனிக்லி ஐடென்டிஃபை பை இட்ஸ் ஓன் ஆட்ரிபியூட்ஸ். அதோட ஆட்ரிபியூட்ஸ் வச்சு அதை வந்து யூனிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அது யார் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் வந்து வீக் என்டிட்டி வந்து எப்போவுமே ஸ்ட்ராங் என்டிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதோட என்டிட்டிஸை வச்சு தான் இதை வந்து நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். மொரோவர் வந்து வீக் என்டிட்டியை வந்து டபுள் ரெக்டாங்கிள் வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், எம்ப்ளாயி அப்படிங்கிறத எம்ப்ளாயி ஐடி, இஐடி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இஐடி வச்சு ஒரு எம்ப்ளாயை வந்து நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிறது ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்து சம் டிபெண்டன்ஸ் இருப்பாங்க, நிறைய டிபெண்டன்ஸ் இருக்கலாம். ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து நிறைய டிபெண்டன்ஸ், மதர் இருக்கலாம், டாட்டர் இருக்கலாம், அது மாதிரி. ஸோ அந்த டிபெண்டன்ஸோட ஆட்ரிபியூட் பார்த்திங்கன்னா டி நேம் அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து டி நேம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த நேமை மட்டும் வச்சு நம்ம வந்து அவங்கள யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இன்னொரு எம்ப்ளாயியோட டிபெண்டன்ட்க்கும் சேம் அதே நேம் வச்சுட்ருக்கலாம். ஸோ இந்த டிபெண்ட் யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த நேம்
ப்ளஸ் இவங்களோட ஐடி ரெண்டும் தெரிஞ்சால் தான் இவங்கள வந்து நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த டிபெண்ட்டாக. ஸோ வந்து ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன? என்டிட்டி நம்ம பார்த்துட்டோம், ஸ்ட்ராங் என்டிட்டி வீக் என்டிட்டி என்னென்னு பார்த்துட்டோம், அதோட டிஃப்ரென்ஸும் பார்த்துட்டோம். ஸோ ஒரு என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து நம்ம ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ER டயக்ராமில் ஓவல் ஷேப் யூஸ் பண்ணி ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்னா அதை நம்ம வந்து ஓவலில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க நேம், ஏஜ், அந்த மாதிரி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ், காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ், சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ், மல்டி வேல்யூட், டிரைவ்ட் அண்ட் கீ ஆட்ரிபியூட். ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா அதை வந்து அதுக்கு மேலே டிவைட் பண்ணவே முடியாது. அதான் சிம்பிள் ஆட்ரிபியூட்ஸ். அட்டாமிக் வேல்யூஸ் தான் இருக்கும் அதுக்கு. அதை வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பர்சன்கிறது ஒரு என்டிட்டி, அதோட ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட் எந்த டைப் அப்படின்னா சிம்பிள் ஆட்ரிபியூட். ஜெண்டர்னால் என்ன? ஜஸ்ட் ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல் தான் வரும். அதில் சப்டிவிஷன் எதுவுமே கிடையாது. அதனால தான் அதை வந்து நம்ம சிம்பிள் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ். காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ்னால் அதை வந்து ஃபர்தராக டிவைட் பண்ண முடியும், சப்டிவைட் பண்ண முடியும். அதனால தான் அதை காம்போசிட் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறோம். நேமுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட் தான். இந்த இடத்துல நேமுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட் தான். அது ஸ்டூடெண்ட்டோ எம்ப்ளாயோ யாருக்கு வேணால், எந்த என்டிட்டிக்கு வேணாலும் நேமுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டாக தான் இருக்கும். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. பட் அதை அகெயின் நம்ம ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு ஃபர்தராக டிவைட் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல நேமுங்கிறது காம்போசிட் ஆட்ரிபியூட். காம்போசிட் ஆட்ரிபியூட். அதுக்கே நிறைய சப்டிவிஷன் இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம காம்போசிட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். அதுக்கு வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ தான் இருக்க முடியும். அதுக்கு வந்து மோர் தேன் ஒன் வேல்யூஸ் நம்ம கொடுக்கவே முடியாது. அது மாதிரி இருந்தது அப்படின்னா சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து நம்ம ஆதார் நம்பர், ஒரு பர்சன் ஆர் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ஆதார் நம்பர் தான் இருக்க முடியும், இன்னொன்று வந்து அதில் என்ட்ரு பண்ண முடியாது. அதுதான் வந்து சிங்கிள் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் உங்களுக்கே தெரியும். ஒருத்தங்களுக்கு நிறைய மொபைல் நம்பர்ஸ் இருக்கலாம், நிறைய இமெயில் ஐடி இருக்கலாம், பட் நிறைய ஏஜ் இருக்க முடியுமா? அது நிறைய ரோல் நம்பர் இருக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் அதெல்லாமே வந்து சிங்கிள் வேல்யூ, ஏஜுங்கிறதும் சிங்கிள் வேல்யூ, மோர் தேன் ஒன் வேல்யூ கொடுக்க முடியாது. அதுவே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் என்ன? மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ். அது மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா டபுள் எலிப்ஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ டபுள் எலிப்ஸ்ன்னு நம்ம வந்து ER டயக்ராமில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ER டயக்ராம் வச்சு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டேட்டா பேஸை வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். இது வந்து டபுள் எலிப்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து மல்டி வேல்யூட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே டேட்டா பேஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். டபுள் எலிப்ஸ் வந்து மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. டிரைவ்ட் ஆட்ரிபியூட்ஸ். டிரைவ்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட் ஆல்ரெடி இருக்குது, அதிலேருந்து நம்ம இதை டிரைவ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து கெட் பண்ணிக்கலாம் இதோட வேல்யூ அப்படின்னா அதை வந்து டிரைவ்ட் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரைவ்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா டேஷ்ட் எலிப்சஸ். ஒரு டேஷ் எலிப்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலே அது வந்து டிரைவ்ட் ஆட்ரிபியூட்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கிறது ஒரு டிரைவ்ட் ஆட்ரிபியூட்ஸ். எதனால் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்லேருந்து டிரைவ் பண்ணி கிடக்கிறதுனால இந்த ஏஜுங்கிறது இந்த இடத்துல டிரைவ்டு ஆட்ரிபியூட்ஸ் தான் டிரைவ்டு ஆட்ரிபியூட்ஸ். ஸோ டிரைவ்டு ஆட்ரிபியூட்ஸை நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டேஷ்ட் எலிப்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் கீ ஆட்ரிபியூட்ஸ். கீ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா ஒரு என்டிட்டியை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஆட்ரிபியூட்டை தான் நம்ம கீ ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஜெண்டர் வச்சு அவங்கள யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏஜ் வச்சும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே டைம் ரோல் நம்பர் வச்சு அவங்கள யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரோல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு கீ ஆட்ரிபியூட். இந்த கீ ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இஆர் டயக்ராமில் அதை வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்போம். ஸோ அது அண்டர்லைன் இண்டிகேட்ஸ் தட் த ஆட்ரிபியூட் இஸ்
key attributes for the particular entity. ஸோ அந்த பர்டிகுலர் என்டிட்டியில் வந்து key attributes அப்படிங்கிறது அண்டர்லைன் பண்ணுறதை வச்சு we can identify the attribute is primary key for that particular entity. Thanks for watching. Please subscribe our channel to get more videos. Share the videos if you like it. Comment your valuable feedback.